டியர் கௌதம் மீடியா செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங்ப்பா. நாளைக்கு உங்களுக்கான எக்ஸாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் மாடலேஷன் கொஸ்டின் பேப்பர்ப்பா. இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருப்பீங்க. இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னொரு மாடல் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். ஒன்று சேனல் அப்லோட் பண்ணுவேன், இல்லை வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஓகே, டக்கு டக்குன்னு பார்த்தாலும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. எல்லா எத்தனை மணிக்கு வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. 5 மணிக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, 1 மார்க் பாருங்கள். 14 ஒன் வேர்டு எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். 3 சினானிம்ஸு 3 ஆன்டனிம்ஸு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க மேக்ஸிமம். இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணது, கவர்மெண்ட்ஸ்லேருந்து வந்தது உங்களுக்கு எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டிங்களா? 3 சினானிம்ஸு 2 ஆன்டனிம்ஸ் பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள் 6 7 பாருங்கள். 6 7 பார்த்துட்டிங்களா? 6 7. அடுத்து பார்த்திங்கன்னா 8 9 10 11 12 அப்படியே பாருங்கள். 8 9 10 11 12. ஃபார்ம் டெரிவேட்டிவ் ஆடிங் பை ரைட் ப்ரிஃபிக்ஸ் டு தி வேர்டு. இப்போ சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பென்ஷன் ஃபார் த அப்ரிவேஷன் ஜிபிஎஸ். எல்லாத்துக்கும் ரொம்ப சிம்பிளானது அதெல்லாம். தேர் வில் பி அ டேஷ் நெக்ஸ்ட் இன் த ஆஃபீஸு. சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் இட் வித் த வேர்ட் ரைன் இட் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்டு. அடுத்து 12 என்ன? ப்ரிப்போசிஷனு. அடுத்து 13 என்ன கேட்டிருக்காங்க? கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூசிங் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் கிவன் பிலோ. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் லிங்கர் ஃப்ரம் த கிவன் 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ 1 மார்க் முடிஞ்சுது. 1 மார்க்கை தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள். 1 மார்க்கில் மார்க் விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் 2 பாருங்கள். செக்ஷன் 1 உங்களுக்கு 15 16 17 18 இந்த 4ல் நீங்கள் 3 எழுதுனா போதும். 1 நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேங்களா? 2 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி இது. ஓகேங்களா? தெளிவாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? பேராகிராஃப் படிச்சிருப்பீங்களே, அதில் இருந்தால் உங்களுக்கு சின்ன சின்ன கொஸ்டினாக பார்த்து கேட்டிருப்பாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை பெருசாக. அப்புறம் உங்களுக்கு போயம் லைன்ஸு, போயம் அப்ரிசியேஷன். ஓகேங்களா? 6 கொடுத்து நீங்கள் 4 கொடுத்து நீங்கள் 3 எழுதுனா 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். இந்த ஒரு பேஜ் மட்டும் பிளராக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தெரியுது தெளிவாக, ஓரளவுக்கு தெரியுது. 19 20 21 22 இந்த 4ல் 3 எழுதுனா போதும். அடுத்து செக்ஷன் 3ல் உங்களுக்கு கிராமர் பாட்டு. இது ஈஸியாக எழுதிடலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் 2 எழுதிடலாம். 1 மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். பஞ்சுவேஷன் ஈஸியாக எழுதிடுவீங்க. அப்போ ரீஅரேஞ்ச் எழுதிடுவீங்க. அப்புறம் மீதி இருக்கிறது காம்பவுண்ட் சென்டென்ஸு, இன்டெரக்ட் ஸ்பீச்சு, அப்புறமேட்டு ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டூ அதர்வைஸ். இந்த 3ல் ஏதோ ஒன்று. ஓகேவா? எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த 2 கண்டிப்பாக எழுதிடுங்க. ஓகேவா? இந்த 25 27 எழுதிடுங்க கண்டிப்பாக. எல்லா கொஸ்டினும் இது இருக்கும். பஞ்சுவேஷன் இருக்கும், ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸ் இருக்கும். அது 2 அட்டன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத ஏதோ ஒன்று எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் ரோட் மேப்பு. சரினா சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சிம்பிள். எங்கே போகணுன்னு சொல்கிறாங்க? எஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு கோ டு த பார்க்கு, கைட் ஹிம் டு ரீச் ஹிஸ் டெஸ்டினேஷன். பார்க்குக்கு போகணுறாங்களா? கோ ஸ்ட்ரைட்டு, அப்புறமேட்டு கோ ஸ்ட்ரைட், அப்புறம் டேர்ன் ரைட்டு, யூ ரீச் த பார்க். அவ்வளோதான். 2 லைனில் முடிஞ்சிடும் உங்களுக்கு. 2 மார்க்கு அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிள் தான். அப்புறம் பார்ட் 3 பாருங்கள். செக்ஷன் 1 5 மார்க் கொஸ்டின்ஸு. போயம் 5 மார்க் உங்களுக்கு. இது வந்து ப்ரோஸ் 5 மார்க்கு. மொத்தம் 4ல் நீங்கள் எனி 2. ஓகேங்களா? ஸோ 2 எழுதுனா போதும். 2 பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எழுதிடுங்க. சிம்பிளாக கரெக்டாக ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதிக்கோங்க. ஒரு பேஜ் வந்து 2 பேஜ் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஹேண்ட் ரைட்டிங் பக்காவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரோஸ் எழுது யாருன்னு சொல்லி அந்த ஆத்தர் பேர் எழுதிடுங்க. அதே மாதிரி போயம் அதே மாதிரி தான். போயம் எழுதிடுவார், போயட் பேரை கரெக்டாக எழுதிடுங்க. 33 34 35 36 35 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டான்ஸாக தான். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸ் அண்ட் ஆன்சர் தான் யூஎன்ஸ் கொஸ்டின்ஸ். இது ஈஸியாக எழுதிடலாம். ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஆல்ட்ரேஷன் வேர்ட்ஸ் ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் பேராபேஸ் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸாக. இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 35 அப்புறம் 34 33ல் 2 ஏதோ ஒன்று எழுதிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 3 பாருங்கள். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் கோஆர்டர் ஆர்டரு. அப்புறம் த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் ஆண்டோனியோ. இது நீங்கள் கண்ணை மூடிட்டு 38 எழுதிடலாம். இதுவும் அதே மாதிரி தான். பேராஃப் கொடுத்துருவாங்க. பேராஃப்லேயும் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். கீழே ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரும் இந்த பேராஃப்லேயும் இருக்கும். எடுத்ததுனா போதும் உங்களுக்கு 5 மார்க். இது உங்களுக்கு 5 மார்க்லேயும் வரும், 8 மார்க்லேயும் வரும் கடைசியில். இதில் இங்கிலீஷில். ஓகேவா? இப்போ 5 மார்க்கில் பார்த்துட்டிங்களா? திரும்பி 8 மார்க்கில் வரும் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். 5 மார்க்கா 8 மார்க்கா? சாரி, 8 மார்க் தான். ஓகே இங்கே பாருங்கள், உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டு ஈஸியாக எழுதிடுவீங்க. ஓகேங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்டு அதே மாதிரி ரைட் கம்ப்ளைண்ட் டு த ஆஃபீஸர் ஆஃப் த பிவி டிபார்ட்மெண்ட் டு டேக் இமீடியட் ஆக்ஷன் டு மெயின்டைன் க்ளீன்னஸ் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்ஸ் இன் யுவர் லொக்காலிட்டி. ஸோ பார்க்கை க்ளீன் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் தரீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இன்னொன்று கேட்டிருக்காங்க, லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் மேக்கிங், ஸ்கூலுக்கு நோட்டீஸ் மேக்கிங் பண்ணுறது. இது 3 ஆச்சா? அந்த 3ல் நீங்கள் 2 எழுதிடுவீங்க ஈஸியாக.
ஸோ 2னே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 3வதா 42. இந்த பிக்சர் வச்சு உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி எழுதுனா போதும். ஒரு 5 லைனுக்கு எழுதுனா போதும். 5 சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு 5 மார்க்கு. ஸோ இங்கேயே உங்களுக்கு 4ல் 3 எழுதிடுவீங்களா? இன்னும் 1 தான் எழுதுனா போதும். அந்த 1க்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, 43, 44. கண்ணை மூடிட்டு 43 எழுதிட்டு போயிட்டே இருங்க. சம்மரி மேக்கிங் ஓகேங்களா? ரஃப் டிராஃப்ட்டு, ஃபேட் டிராஃப்ட்டு ஈஸியாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். 5 மார்க்கு சொலையா. டோட்டலாக உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு 20 மார்க்கு சொலையாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கடைசியாக உங்களுக்கு மெமரி போயம் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? மெமரி போயம் படிச்சிருப்பீங்க. மெமரி போயம் பேர் எழுதிடுங்க. அதே மாதிரி போயம் எழுதியது யாருன்னு சொல்லி ஒரு போயட் பேர் எழுதிடுங்க. அதுக்கு 1 மார்க் இருக்குது. ஓகேவா? ஸோ எழுதிடுங்க. உங்களுக்கு 5 மார்க் சொல்லியாக வாங்கிடலாம். கடைசியாக தான் வருது உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 8 மார்க் கொஸ்டின்ஸு சப்ளிமெண்ட்ரி. மெனி இயர்ஸ் ஏகோ சைனா எம்பையர் உங்களுக்கு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. நீங்கள் டெவலப் பண்ணி எப்பயும் போல் நீங்கள் 5 மார்க் அதே மாதிரி எழுதிடுங்க. 8 மார்க்கு. ஓகேவா? ஸோ 150 வேர்ட்ஸ்க்கு டெவலப் பண்ணி எழுதிடுங்க. உங்களுக்கு 8 மார்க் சொல்லையாக வந்துடும். அடுத்து இன்னொரு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, 5 மார்க்லையும் கேட்பாங்க, 8 மார்க்லையும் கேட்பாங்கன்ட்டு. ஸோ 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் கேட்டிருக்காங்க தெரியுமா? அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. பேராஃப் கொடுத்துருவாங்க. பேராஃப்லேயும் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அங்கே ஒவ்வொரு லைனுக்கு எழுதுறது இங்கே 2 லைனுக்கு எழுத போகிறீங்க. ஏன்னா இது 2 மார்க்கு, அது 1 மார்க்கு அந்த மாதிரி. ஓகேவா? ஏன்னா இது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்கு. டோட்டலாக 4 கொஸ்டின் சேர்த்து 8 மார்க்கு. அங்கே ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, 5 கொஸ்டின் சேர்த்து 5 மார்க்கு. அதனால் உங்களுக்கு 8 மார்க் கொடுத்தனால கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து எழுதுறீங்க, அது என்ன பெரிய விஷயம். 8 மார்க் சொல்லியாக வாங்கிட்டு போயிடலாம். ஸோ சிம்பிள் தான். இப்போ படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எது படிக்கிறீங்க? மெமரி போயம் படிக்கிறீங்க, அப்புறம் 1 மார்க் கொஞ்சம் படிக்கிறீங்க, அப்புறமேட்டு பேராகிராஃபு, அப்புறம் அவ்வளோதான். மீதி எல்லாம் நீங்கள் ஓனாக எழுதுற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ நல்லபடியாக எழுதுங்க. விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுறேன் அப்படி பேஜில். ஸோ விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் சூப்பராக எழுதிட்டு வாங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகே சில குட்டீஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமோட எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.